ஹலோ கைஸ், இன்றைக்கி ரியல் கிரிக்கெட் ஆக்ஷனோட பார்ட் 3 வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 2 வீடியோ போட்டிருப்போம், பார்க்கலாம், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. நான் தான் உங்கள் ஏபி. இந்த பேட்ஸ்மேனில் வெறும் அன்கேப்டு பிளேயர்ஸ் தான் இருப்பாங்க. இது வந்து பூல் பேட்ஸ்மேன் 3 அன்கேப்டு சொல்லப்போனால். ஃபர்ஸ்ட் பிளேயர் யார் வருவா? சர்ஃப்ராஸ் கான் வந்திருக்காரு. கான் உடனே நிறைய பேர் ஷாருக் கான் நினச்சிருவீங்க, ஆனால் ஜெர்சி பார்த்தா பஞ்சாப் ஜெர்சி. அதனால் சர்ஃப்ராஸ் கான் 65 லேக் கொல்கட்டா வாங்கியிருக்காங்க. அடுத்து வரக்கூடிய அந்த பிளேயர் யாராக இருப்பா? ஒரு அன்கேப்டு இந்தியன் பேட்ஸ்மேன். யார் அந்த பிளேயர்? வெயிட் பண்ணி பார்ப்போம். ருத்ராஜ் கெய்க்வாட் வந்திருக்காரு 20 லேக். இவர் இந்த சீசனில் அன்கேப்டாக இருந்திருக்காரு. நம்மக்கிட்ட தான் ஆல்டிஎம் இருக்குது. பிட் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக ஆல்டிஎம்க்கு போயிடும். 30 லேக்கே நமக்கு கிடச்சிருவாரான்னு தோணுது. அடிச்சிட்டாரா? இல்லைங்க, அடிக்க போகிற நேரத்தில் ராஜஸ்தான் பிட் பண்ணிட்டாங்க. வெயிட் பண்ணுவோம், நம்ம கிடைப்பாரான்னு பார்ப்போம். கிடைப்பாரா 50 லேக். இவ்வளோ போயிட்டார். இல்லை, அடித்த மாதிரி சவுண்டு கேட்டுச்சு, ஆனால் இவ்வளோ பேர் இதுக்கப்புறம் பிட் பண்ணிட்டாங்க. ருத்ராஜ் கெய்க்வாட் கிட்டத்தட்ட 2 crore போகிற மாதிரி தான் இருக்குது. எல்லாருமே விடாமல் பிட் பண்ணுறாங்க. நம்ம ஆர்டிஎம் யூஸ் பண்ணுவோம், ஏன்னா 2 ஆர்டிஎம் பேலன்ஸ் இருக்குது. நம்ம நிறையா பேர்த்துக்கு அப்போ யூஸ் பண்ணாமல் இருந்த ஆர்டிஎம் இப்போ யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணியிருந்தால் ஃபேஃப் நமக்கு கம்மி ப்ரைஸுக்கு கிடச்சிருப்பார். நம்ம ப்ராவோக்கு யூஸ் பண்ணலான்னு நினச்சோம் ஆர்டிஎம் கார்டை, ஆனால் ப்ராவோ பேஸ் ப்ரைஸ்லேயே கிடச்சதுனால அப்படியே எடுத்துக்கிட்டோம். இப்போ ருத்ராஜ் கெய்க்வாட்டுக்காக யூஸ் பண்ணுவோம், ஏன்னா நல்ல பிளேயர் தான் ருத்ராஜ். யார்? பஞ்சாபால் பிட் பண்ணிட்டாங்க. 1.5 crore கிட்டே போயிட்டார். சொன்ன ப்ரைஸ் போவாராட்ருக்கு. 2 crore தொடுவாருன்னு தோணுது. எல்லாருமே மாறி மாறி பிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ருத்ராஜ் கெய்க்வாட் ஒரு இந்தியன் ஓப்பனர், அதிரடியான பிளேயர்னே சொல்லணும். பஞ்சாப் 2 crore பிட் பண்ணியிருக்காங்க. 2 crore நம்ம கிடைப்பாரான்னு தெரில. போக போக பார்த்தா 5 crore கிட்டே போகிற மாதிரி தெரியுது. 2.6 crore போயிட்டார். 2.8 போயிட்டார். சொல்கிற கேப்பில் 3 crore போயிட்டார். 3.2 crore இதுலேயே முடிஞ்சால் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்மக்கிட்ட 5.1 crore தான் பேலன்ஸ் இருக்குது. இனி பிளேயர்ஸ் எல்லாம் வாங்கணும். 3.8 crore 4 crore இதுலேயே நம்ம கிடச்சே ஆகணும். 4.2 crore ராஜஸ்தான். சிலர் எவ்வளோ பேலன்ஸ் வச்சுருக்கோம் நம்ம? 5.2 crore. பஞ்சாப் கிட்டே நிறையா இருக்குது, ராஜஸ்தான் கிட்டேயும் நிறையா இருக்குது. அதனால் விடாமல் பிட் பண்ணுவாங்க. 4.4 crore இது சோல்டு மாதிரி தெரியுது இல்லைங்க. ராஜஸ்தான் நிறைய காசு வச்சுருக்காங்க. 4.8 crore போயிட்டார். ருத்ராஜ் கெய்க்வாட் இதுலையாவது நம்ம கிடைப்பாரா? கிடைச்சாலும் எடுத்துக்குவோம், ஏன்னா ருத்ராஜ் மாதிரி பிளேயர் கிடைக்கிறது கஷ்டம்தான். ஆர்டிஎம் அக்செப்ட் பண்ணுமா டிக்ளைன் பண்ணுவான்னு கேட்குறாங்க. நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். ருத்ராஜ் நமக்கே கிடைக்கட்டும். 4.8 crore ஒரு பெரிய சண்டையை பார்த்துருப்போம் ருத்ராஜுக்கு, ஆனால் நமக்கு தான் ஆர்டிஎம் கடைசியில் யூஸ் பண்ணி எடுத்துட்டோம் ருத்ராஜை. அடுத்ததாக வரக்கூடிய அந்த பிளேயர் தேவ்தத் படிக்கல், ஒரு ஆர்சிபி பிளேயர். 100 அடித்தார் ஒரு சீசன். ராஜஸ்தானுக்கு பெஸ்ட் ப்ரைஸ் சோல்ட் ஆகிருக்கார். அடுத்ததாக டீம் வாலெட் எல்லாத்துக்கிட்டையும் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறோம். நம்மக்கிட்ட ஜஸ்ட் 30 lakhs தான் இருக்குது. தேவைப்பட்டால் பர்ஸ் அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட ஸ்பின் பவுலர்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்காங்க, வேணால் ஸ்பின் பவுலர்ஸ் வாங்கிக்கலாம். அடுத்ததாக வரக்கூடிய அந்த பிளேயர் யார் என்று பார்த்தால் ராஜஸ்தானை சேர்ந்த இந்தியன் பேட்ஸ்மேன், அதாவது ரியான் பராக். 1.1 crore பஞ்சாப் வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் பிளேயர் யார் வருவா? திரிபாதி 100 lakh பேஸ் ப்ரைஸ். அன்கேப்ட்லேயே இவரு தான் அதிக பேஸ் ப்ரைஸ். 1.1 crore பஞ்சாப் வாங்கியிருக்காங்க. அடுத்த ஆல்ரவுண்டர் 2. இதெல்லாம் ஓரளவுக்கு நல்ல பிளேயர்ஸ் தான். பார்ப்போம் யார். ஃபர்ஸ்ட் பிளேயர் கோபால், ராஜஸ்தான் ஜெர்சி போட்டிருக்காரு, ஆனால் இவர் ஆடியில் நான் பார்த்ததே இல்லை. 1.5 crore ஹைதராபாத் வாங்கியிருக்காங்க. அடுத்ததாக வரக்கூடிய அந்த பிளேயர் ஒரு கொல்கட்டாவை சேர்ந்த இந்தியன் ஆல்ரவுண்டர் நிதிஷ் ராணா. 5.5 crore ராஜஸ்தான் வாங்கியிருக்காங்க. அடுத்ததாக வரக்கூடிய அந்த ஆல்ரவுண்டர் ஒரு இந்தியன் ஆல்ரவுண்டர் ஹர்ஷல் பட்டேலான்னு பார்க்கலாம். ஆமாம், ஹர்ஷல் பட்டேலே தான், டபேல் பட்டேல் கூட சொல்லலாம். 1.5 crore டெல்லி வாங்கியிருக்காங்க. அடுத்ததாக வரக்கூடிய அந்த பிளேயர் யார் என்று பார்த்தால் ஹூடா. அவர் வந்திருக்கார். 75 lakh 1.7 crore பஞ்சாப் வாங்கியிருக்காங்க. அடுத்ததாக அன்கேப்டு ஃபாஸ்ட் பவுலர் 2. இதில் நமக்கு நிறைய பேர் தேவையே பண்ண மாட்டாங்க, இருந்தாலும் பரவாயில்ல, பார்ப்போம். நம்ம ஸ்குவாடில் எத்தனை ஃபாஸ்ட் பவுலர் இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்த்துருக்கோம். நிறையவே ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க, இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு சிலர்லாம் இங்கே நல்லவங்களாக இருப்பாங்க, அதையும் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டாக வந்திருக்கிறது மாவீரன் மாதிரி ஆடுவாருன்னு தெரியாது.
4.8 க்ரோருக்கு பஞ்சாபுக்கு சோல்ட் ஆகிருக்காரு. அடுத்ததாக வந்திருக்கிறது கமலேஷ் நாகர்கோட்டி 5 crore பஞ்சாப் வாங்கியிருக்காங்க. ஏன்னா பஞ்சாபுக்கிட்ட நிறையாவே காசு இருக்குது, அதனால தான் வாங்கிக்கிட்டே இருக்காங்க பஞ்சாப். அடுத்ததாக ஒரு இந்தியன் அன்கேப்டு ஃபாஸ்ட் பவுலர் வராரு. அது யாருன்னா ஹர்ஷ்தீப் சிங் தான். 3.8 crore ராஜஸ்தானுக்கு வாங்கியிருக்காங்க. ஹர்ஷ்தீப் சிங் மாதிரி தெரில, வேறு யாரோ இருக்கும், பேர் சரியாக தெரில. அடுத்ததாக ஆவேஷ் கான் வந்திருக்காரு. 20 lakh தான் பேஸ் ப்ரைஸ். யாருக்கு சோல்ட் ஆகுவார்? 30 lakh மும்பையே வாங்கியிருக்காங்க. ஆவேசம் படுவோம் ஆவேஷ் கான். அடுத்தாக பூல் பேட்ஸ்மேன் 3. இதில் நமக்கு எந்த பேட்ஸ்மேனும் தேவைப்பட மாட்டாங்க, அதனால் ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்தாக அன்கேப்டு பேட்ஸ்மேன் 3. இதுலேயும் நமக்கு யாரும் தேவைப்பட மாட்டாங்க, ஆனால் ஒரு சிலர்லாம் நல்ல இருப்பாங்க. இதுலேருந்து ஏதோ ஒரே ஒரு பேட்ஸ்மேனாவது எடுத்துடலாம். நல்ல பிளேயராக யாராவது இருப்பாங்க, நம்ம கிடைக்கும் போது எடுத்துடலாம். அந்த ஒரு பிளேயர் யாராக இருப்பான்னு வெயிட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏதாவது ஒரு பேட்ஸ்மேன் சொல்லியிருந்தோம், ஆனால் நமக்கு கிடைச்சிருக்கிற அந்த பேட்ஸ்மேன் பார்த்திங்கன்னா திலக் வர்மா தான். ஒரு நல்ல பிளேயர் தான், யாருமே எடுக்காமல் இருக்காங்க. நமக்கு கிடைப்பாரான்னு வெயிட் பண்ணி பாருங்கோ. 20 lakh தான் பேஸ் ப்ரைஸ்லேயே நமக்கு சோல்ட் ஆகிருக்காரு திலக் வர்மா. அடுத்ததாக விக்கெட் கீப்பர் 3. இதுலேயும் நமக்கு யாருமே தேவைப்பட மாட்டாங்க. வெறும் இந்தியனில் சாகா வரம் பெற்ற சாகா மட்டும்தான் இருக்கார், அதனால் இதை ஸ்கிப் பண்ணிடுவோம். அடுத்ததாக புல் ஆல்ரவுண்டர் 3. இதுலேயும் நமக்கு யாருமே தேவைப்பட மாட்டாங்க, நல்ல பிளேயர்ஸாக இருப்பாங்கன்னு பார்த்தா ஒருத்தர் கூட நல்ல பிளேயர்ஸ் இல்லை, அந்த டைமிங் கம்மியாக இருக்குது, அதனாலேயே யாரும் இதுலேயும் இருந்து எடுக்கலை, ஸ்கிப் பண்ணிடுவோம். இது ஃபாஸ்ட் பவுலர் 3, இதுவும் நமக்கு தேவையில்லை, இதையும் ஸ்கிப் பண்ணிடுவோம். அடுத்தது அன்கேப்டு ஸ்பின் பவுலர்ஸ். இவங்க தான் நமக்கு தேவைப்படுவாங்க. ஏன் நம்மக்கிட்ட இருக்கிற ஒரே ஸ்பின் பவுலர் ஹர்பஜன் சிங் மட்டும்தான். சிங்குனால் பெருசாக எதுவும் பண்ண முடியாது, அதனால இன்னொரு நல்ல பிளேயர்ஸாக எடுப்போம். வருண் சக்கரவர்த்தி, சாய் கிஷோர் மாதிரி பிளேயர்ஸ் இருக்காங்க. பிஸ்னாய் இவங்க 3 பேர்த்துக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். கிடைச்சா நமக்கு தான் லக்கு, இல்லைன்னா சொக்கு தான். சொக்குனா என்னன்னு தெரியாது, மீனிங் தெரிஞ்சால் சொல்லுங்கள். நான் அப்படி தோணுச்சுன்னு சொல்லிட்டேன். அன்கேப்டு ஸ்பின் பவுலர்ஸில் நல்ல பிளேயர்ஸ் இவங்க தான், இவங்கள ட்ரை பண்ணுவோம். நமக்கு தேவையான அந்த பிளேயர் வருண் சக்கரவர்த்தியை கிடைத்து விட்டார். பிட் பண்ணி எப்படியாவது எடுப்போன்னு பார்த்தா நமக்கு போட்டியாக ராஜஸ்தான் வந்திருக்காங்க. ராஜஸ்தான் கிட்டே நிறையாவே காசு இருக்குது, அதனால் அவங்க விடாமுயற்சியோடு பிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நம்ம அதுக்குன்னு விட்டு கொடுத்துடக்கூடாது, நம்மளும் அதே விடாமுயற்சியோடு பிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ 50 lakh போயிட்டார் வருண் சக்கரவர்த்தி. 50 lakhs 60 lakh போயிட்டாருங்க. கிடைப்பாரான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். 70 lakh நம்மக்கிட்ட 1.1 crore தான் இருக்குது. இவர் அப்படி 90 lakh கிட்ட எடுத்துட்டா நம்ம பர்ஸ் அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணியே ஆகணும். 90 lakh ராஜஸ்தான், இதுக்கு மேலே நம்ம வேணாம், ராஜஸ்தானுக்கே கொடுத்துட்டு போயிடுவோம். அடுத்ததாக வரக்கூடிய அந்த பவுலர் யார் என்று பார்த்தால் நமக்கு தேவையான சாய் கிஷோர். ஏன் ஆர் கிஷோர்னு இருக்காருன்னு கேட்காதீங்க, அவரோட ஃபுல் பேர் ரவி ஸ்ரீனிவாசன் சாய் கிஷோர், அதனால தான் ஆர் கிஷோர்னு இருக்குது. வேறு யாரும் நினச்சிடாதீங்க. வெறும் 20 லட்சம் தான் நமக்கே சோல்ட் ஆகிட்டால். சாய் கிஷோர் தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு சிஎஸ்கே பிளேயராக மாறிட்டார். அடுத்ததாக ரவி பிஸ்னாய் வந்துட்டார். இவரும் நமக்கு தேவையான பிளேயர். சொல்லும் போது அதே நேரத்தில் ராஜஸ்தான் வந்திருக்காங்க. விட்டு கொடுப்பாங்களா ராஜஸ்தான்? பொறுமை காத்து விடாமுயற்சியோடு பண்ணுவோம் பிட். 50 லட்சத்தை தொட்டுட்டார். 50 தாண்டி விட்டார். பிஸ்னாய் எவ்வளோ கிடைப்பாருன்னு டவுட்டாக தான் இருக்குது. சில ஒரு 50 லட்சத்துக்கு கிடைச்சாலும் 90 லட்சம் தான் நம்மக்கிட்ட இருக்குது, அதனால் எப்படியாவது எடுத்தே ஆயிடணும்னு சொல்லி பார்த்தா 90 லட்சத்துக்கு இதுக்கு மேலே நம்மளால் பீட் பண்ண முடியாது. அதனால் ராஜஸ்தான் எடுத்துகிட்டு போங்கடா அப்படின்னு கொடுக்க முடியாது. அவ்வளோதான், பூல் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னால் நீங்கள் போயிடுவீங்க. அதனால் இனி பூல் முடியல. இனி அன்சோல்டு பிளேயர்ஸ் இருக்காங்க, அவங்கள போய் நம்ம எடுத்துப்போம். அன்சோல்டில் முதல்ல இருக்கிறது 2 பேட்ஸ்மேன்ஸ். இவங்க 2 பேரும் மொக்கையான ஆளுங்க தான் சொல்லணும். ஆக்சுவலாக காசு நம்மக்கிட்ட கம்மியாக இருக்குது, பஞ்சாபுக்கிட்ட முடிஞ்சிருச்சு, ராஜஸ்தான் மட்டும்தான் ஜாஸ்தி காசு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் ஒரு டீம் 2.5 crore வச்சுருக்காங்க. இவங்க 2 பேர்த்த தவிர வேறு எந்த டீம்கிட்டையும் காசு இல்லை. ஃபஸ்ட்டாக வரக்கூடிய அந்த பிளேயர் யாருன்னு பார்த்தா வேஸ்ட்டு தான் பார்க்குறது, ஏன்னா அன்சோல்டு தான் ஆக போகிறாரு, அதே மாதிரி ஆகிட்டார். இவங்க 2 பேர்த்தில் எல்லாருமே அன்சோல்டு தான், யாரும் பிட்டே ஆக மாட்டாங்க. நம்ம ஸ்குவாடை பார்த்துக்கலாம். ஒரு ஃபாஸ்ட் பவுலர் எடுத்தால் கரெக்டாக இருக்கும், அது கூட ஒரு பேட்ஸ்மேன். ஆனால் நம்ம ஸ்கிப் பண்ணிட்டோம், டோர்னமெண்ட்டுக்கே போய்க்கலாம். ஏன்னா இத்தனை பிளேயர்ஸ் இருக்காங்க, இவங்க அத்தனையும் தாண்டி போகணும். ஸோ இதுதான் நம்ம ஸ்குவாட். லாஸ்ட்டாக ஒரு டைம் பாருங்கள்,
சில பேட்ஸ்மேன் நல்ல பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க. ரெய்னா, டூப்ளசிஸ், லபுஷேன், கெய்க்வாட், திலக் வர்மா அண்ட் ஆல்ரவுண்டர்ஸ் நிறையாவே இருக்காங்க. அடுத்தா எனக்கு ஃபேவரட்டான டீம் பெங்களூர் பார்த்துட்ருக்கீங்க. அவங்களும் நல்ல பிளேயர்ஸ் தான் எடுத்திருக்காங்க. ஃபாஸ்ட் பவுலிங் பயங்கரமான பவுலிங்காக எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் யுஸ்வேந்திர சகல், மிஸ்ரா, தாஹிர் எடுத்திருக்காங்க. விக்கெட் கீப்பர் பேஸ்டோ, ஜாக்சன் நல்ல பிளேயர்ஸாக எடுத்தாங்க. அடுத்து ஹைதராபாத் பார்த்துட்ருக்கீங்க. நிறையா நல்ல பிளேயர்ஸும் எடுத்திருக்காங்க. ஒரு சில மோசமான பிளேயர்ஸும் எடுத்த மாதிரி இருக்குது. சில நல்ல பிளேயர்ஸ் தான். அடுத்தாக ராஜஸ்தான் ஒரு டீம் பார்த்துட்ருக்கீங்க. ஒரு நல்ல டீம் மாதிரி தான் தெரியுது. பென் ஸ்டோக்ஸ் வச்சுருக்காங்க. மும்பை ஸ்பின் பவுலரே இல்லை. அவங்க ஆல்ரவுண்டரில் யாரோ ஒருத்தர் தான் ஸ்பின் பவுலராக யூஸ் பண்ணணும். வேறு வழி இல்லை. வெறும் ஃபாஸ்ட் பவுலர்ஸாக எடுத்து வச்சுருக்காங்க. ஜேசன் ராய் தான் போடுவார். அடுத்து கொல்கத்தா சுப்மன் கில் பேக் டு கொல்கத்தா வைல்ட். இந்த நேரத்தை பார்த்து நமக்கு பேட்ரி கம்மியாயிடுச்சு. இருந்தாலும் பார்த்துக்கோங்க, உங்களுக்காக பேட்ரி கம்மியான விளாண்டுட்ருக்கேன். அதுக்காக நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒரு ஃப்ரீயான பட்டன், அதாவது சப்ஸ்கிரைப் பட்டனை தான் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் இவ்வளோ நேரம் நான் பேசினதுக்கு ஒரு சப்போர்ட்டாவது கிடைக்கும். லைக் போட்டுருங்க, இல்லைனா கமெண்ட்டில் ஏதாவது சொல்லுங்கள், உங்கள் விருப்பத்தை சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நானும் பேசிக்கிறேன். டெல்லி நல்ல ஸ்குவாட் தான். இந்த டீமை வச்சு நம்ம கேம் ப்ளேவும் பண்ணியிருப்போம். அதையும் அடுத்த வீடியோஸ்லாம் பார்த்துருவீங்க. இந்த வீடியோ எவ்வளோ நேரம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அன்டில் தென் நான் உங்கள் ஏபி சைனிங் ஆஃப். பாய் பாய்.